ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு இன்றைய நாளுக்கான ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் மகர ராசிக்கு பிரவேசம் செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு அருமையான வியாழக்கிழமை. மேஷராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். கொஞ்சம் அலைச்சல் நிறைய இருக்கும். வேலை விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேஷராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் பண விவகாரங்கள், நீங்க கடன் கொடுக்கறது வாங்குறது இதுல எல்லாத்துலயும் கவனமா இருக்கலாம். இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று நீங்க எல்லாத்துலயுமே நிதானித்து வேலை செய்வது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்திருக்கிறது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள், மன கிளேசங்கள் அவ்வப்போது போகும். இது இன்றைய நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கறத யார்கிட்டயாவது ஆலோசனைகள் கேட்டு செய்வது நல்லது. மிதுன ராசி நேயர்கள், இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசியில 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்காரு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும். இன்னைக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு நன்மையை தரும். நிறைய ஒரு கல்யாணங்களுக்கு போறதோ, ஒரு 10 பேரை பார்க்கறதோ, இது எல்லாமே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி நேயர்களுக்கு பல நாள் கனவு நினைவாகும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே இருக்கும். ராசியில் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பது காதலர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. புதிதாக திருமணமான தம்பதியினருக்கிடையே இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு தொலைதூர செய்திகள் நன்மையை தருவதாகவே இருக்கும். நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் புதனுடன் சேர்ந்து இருப்பதும், 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். புத பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் தூக்கமின்மை இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த ஒரு குடும்ப சுமை, குடும்ப பாரம் இன்று தீரும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி காத்திருக்கிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் தீர்ந்து மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகளும் மாறும். இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான மன கஷ்டங்கள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் மாறும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திலையும் சுக்கிரன் 8ஆம் இடத்திலையும் சஞ்சாரம். இந்த சஞ்சாரங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குறைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்களும் குறையும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்திற்கான செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் மன சஞ்சலங்களை தீர்க்கும். ராசியில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதனால் மகர ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும்.
கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சர்ச்சைகள் குறையும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களும் மாறும். கும்பராசியில் இருக்கக்கூடிய ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் சூரியன் கேதுவுடனும் சஞ்சாரம் செய்வது கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சஞ்சலங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. மீனராசி அன்பர்கள் ராசியில் சனி பகவானும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருப்பது மீனராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் சில மனக்கவலைகள் வந்து போகலாம். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றமும் மற்றும் உங்களினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்று மீனராசி நேயர்கள் புதிய வியாபார முயற்சிகளை செய்யலாம்.